ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் ரொம்ப சூப்பரான அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தியோடைய பரிகாரத்துக்கு கடவுள் ஒரு நல்ல ஒரு வரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம அபிராமி கண்ணு முழிச்சிட்றாங்க. நம்ம சாமியாரமாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி அபிராமி கண்ணு முழிச்சிட்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கும் அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக கார்த்திக் போய் பார்க்குறாரு. உடனே அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி எப்படிப்பா இருக்க, உன்னெல்லாம் பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்கிறாங்க. என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு நான் இருக்க வரைக்கும் எதுவுமே ஆகாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. தீபா ஓடி அத்தை அப்படின்னு சொல்லி அழுறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலை தீபா. ஆமாம், நீயும் உன் கழுத்தில் தாலியெல்லாம் போடாமல் எதுவுமே போடாமல் சும்மா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம தீபா சொல்கிறாங்க, உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இனிமேலும் நீ இப்படி இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்தியை கூப்பிட்டு, கார்த்தி தீபாவுக்கும் உனக்கும் ரொம்ப கிராண்டாக அண்ட் ரிச்சாக கல்யாணம் நடக்கணும். ஸோ அதுக்கான ஏற்பாடெல்லாம் நீ செய்யி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம், உங்களோட கல்யாணத்தை என்னால் நேரில் பார்க்க முடியலை, அதனால் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இந்த தடவையாவது உங்கள் கல்யாணத்தை நான் நேரில் பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு இதை நிறைவேற்றி வைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கார்த்திகை சரிங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நீங்கள் நினச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அபிராமியை பார்க்கறதுக்காக ரம்யாவும் வராங்க. அண்ட் ரம்யா வந்தோடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டி கண்ணை முழிச்சிட்டிங்களா ஆண்டி, உங்களுக்காக நான் பண்ண பரிகாரம் வீண் போகலை ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்திக் சொல்கிறாரு, ரம்யா அது ஒன்றும் பரிகாரம் இல்லை, வந்தாலே போலி சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுறாரு. என்னப்பா கார்த்தி, என்ன நடந்துச்சு, என்ன போலி சாமியார்? அம்மா அதெல்லாம் நான் வீட்டில் போய் சொல்லிக்கிறேம்மா, நீங்கள் அதை பற்றி எல்லாம் நினச்சி எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. எப்போ எல்லாமே நல்லா தான் இருக்குது, எல்லாருமே நல்லா தான் இருக்கும், அதனால் நீங்கள் எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிடுறாரு. சரிப்பா கார்த்தி, நீ சொன்னால் சரிதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் அபிராமி கிட்ட உங்களோட ஹாப்பினஸ்க்காக நான் என்ன வேணாலும் செய்வேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ரம்யா டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இந்த கார்த்தி இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இந்த கார்த்தி பாட்டுக்கு நம்மளை நோஸ் கட் பண்ணிட்டா அபிராமி கிட்ட நல்ல பேர் வாங்கலான்னா அது கூட கிடைக்காது போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் தீபாவோட கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா என்ன திட்டம் போட